நல்லமலா காட்டின் விடியல் பொழுது வெறும் வெளிச்சத்தை மட்டும் தரவில்லை, இந்தியாவின் இறையாண்மையையே உலுக்கப் போகும் ஒரு பேரதிர்ச்சியையும் சேர்த்து கொண்டு வந்தது. ஜீவாவின் லேப்டாப் திரையில் இன்டர்போல் ப்ளூ நோட்டீஸ் தரவுகள் ஒவ்வொன்றாக பச்சை நிற கோடுகளாக தோன்றி மறைந்தன. டாக்டர் அரவிந்த் மாதவன் கொடுத்த அந்த ஒற்றை ஆக்சஸ் கீ சர்வதேச நிழல் உலக அரசாங்கத்தின் இந்திய நெட்வொர்க்கிற்குள் இருக்கும் 3 முக்கிய திமிங்கிலங்களின் முகத்திரையை கிழித்தது. காட்டின் குளிர்ந்த அதிகாலை காற்றில் ஜீவாவின் லேப்டாப் திரையில் இந்த 3 மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை பக்கங்கள், அவர்கள் எப்படி இந்த நிழல் உலக பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ரகசிய கதைகளாக விரிந்தன. டெல்லி சவுத் பிளாக்கின் அதி உயர் பாதுகாப்பு அறை அது. சுவர்களில் இந்திய இராணுவத்தின் பெருமைமிகு வரலாறுகள் புகைப்படங்களாக தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த அறையின் மைய நாற்காலியில் நெஞ்சில் பளபளக்கும் பதக்கங்களுடனும் தோள்களில் 3 நட்சத்திர குறியீடுகளுடனும் அமர்ந்திருந்தார் லெப்டினன்ட் ஜெனரல் அஜய் ரத்தோர். அவரை பார்க்கும் எந்த ஒரு சாமானியனுக்கும் தேசபக்தியின் உச்சக்கட்ட வடிவமாகத்தான் அவர் தெரிவார். ஆனால் அவரது அந்த மிடுக்கான இராணுவ யூனிஃபார்மிற்குள் இந்தியாவின் ஒட்டுமொட்டு பாதுகாப்பு அரணையும் சர்வதேச சந்தையில் ஏலம் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு கொடூரமான துரோகி ஒளிந்திருந்தான் என்பது எவருக்கும் தெரியாத ஒரு அதிரடி திருப்பம். கரைபடியாத ஆரம்பம். ஒரு இராணுவ சிங்கத்தின் கதை. அஜய் ரத்தோரின் இரத்தத்திலேயே தேசபக்தி கலந்திருந்தது. அவரது தந்தை மேஜர் ஹரிபிரசாத் ரத்தோர், அரவிந்த் மாதவன் முதலில் கண்டறிந்த தூய சஞ்சீவினி ஃபார்முலா மனித உடலின் செல்களை புதுப்பிக்கும் ஒரு அமிர்தம் போல செயல்பட்டது. அதில் முதலாவதாக செல்லுலார் ரீஜெனரேஷன். சஞ்சீவனியின் மூலக்கூறுகள் மனித உடலில் உள்ள சேதமடைந்த டிஎன்ஏ இழைகளை மிக வேகமாக தானாகவே பழுதுபார்க்கும் தன்மையை கொண்டிருந்தன. புற்றுநோயால் அழியும் செல்களை கூட இது தடுத்து நிறுத்தியது. பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. இது உடலுக்குள் சென்ற சில நிமிடங்களில் இரத்த வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை 2 மடங்காக அதிகரித்து எப்பேற்பட்ட கொடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களையும் நொடிப்பொழுதில் அழிக்கும் பேராற்றலை உடலுக்கு தந்தது. இறுதியாக செய்தது ஆயுள் நீட்டிப்பு. மனித உடலின் வயதாகும் தன்மையை கட்டுப்படுத்தும் டெலோமியோஸ் நீளத்தை இது நிலையாக வைத்திருந்தது. இதன் மூலம் மனித ஆயுளை இயற்கையான எல்லைகளுக்கு அப்பால் நீட்டிக்க முடியும் என்பதை அரவிந்த் மாதவன் நிரூபித்தான். ஆனால் பழிவாங்கும் வெறி தலைக்கேறிய அரவிந்த் மாதவன் அதே அதிநவீன லேப் உபகரணங்களை பயன்படுத்தி அந்த புனிதமான ஃபார்முலாவை முற்றிலும் தலைகீழாக மாற்றினான். அவன் செய்த அந்த 3 கொடூரமான அறிவியல் மாற்றங்கள். முதலாவதாக சஞ்சீவினி மரபணுவை மாற்றி அமைத்தல். சஞ்சீவினி தாவரத்தின் செல்களை புதுப்பிக்கும் பாசிட்டிவ் ஆர்என்ஏ அமைப்பை அதிநவீன ஜீன் எடிட்டிங் தொழில்நுட்பம் மூலம் சிதைத்தான். செல்களை காப்பாற்றும் அதன் குணத்தை மாற்றி செல்களை கொடூரமாக அழிக்கும் ஒரு செல் கில்லர் அமைப்பாக அதை மாற்றி எழுதினான். அவன் செய்த ஒவ்வொரு வேலையும் அவனிடமிருந்த நல்ல குணங்கள் மறைந்து கொடூரமான அரக்கனை போல் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தான். இரண்டாவதாக அவன் செய்தது ஆப்பிரிக்க காட்டு வைரஸ் நச்சுக்களை கண்டறிந்து அதனை லேபிலேயே வளர்க்க ஆரம்பித்தான். அந்த வைரஸ் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காங்கோ காடுகளில் மட்டும் காணப்படும் மனித உடலை உருக வைக்கக்கூடிய கொடிய ஹெமராஜிக் வைரஸ்களின் நச்சு மரபணுக்களை சஞ்சீவினியின் டிஎன்ஏவுடன் இணைத்தான். இதனால் அந்த மூலிகை உலகிலேயே மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு உயிரியல் கடத்தியாக ஹைலி கண்டேஜியஸ் வெக்டர் மாறியது. இதோடு நிறுத்தாமல் அந்த திரவத்தின் வீரியத்தை அதிகரிக்க கோபால்ட் 60 அல்லது பொலோனியம் போன்ற கதிரியக்க ஐசோடோப்புகளின் அணுக்களை நுண்ணிய அளவில் அதில் கலந்தான். இது அந்த திரவத்திற்கு ஒரு அமானுஷ்யமான ஊதா கருப்பு நிறத்தன்மையை கொடுத்தது. இந்த ஐசோடோப்புகள் நச்சுத்தன்மையை உடலின் ஆழமான எலும்பு மஜ்ஜை போன் மரோ வரை நொடிப்பொழுதில் கடத்தும் வல்லமை கொண்டவை. சாதாரண சஞ்சீவினி உயிரை காத்தது என்றால் இந்த டார்க் சஞ்சீவினி மனித உடலை நரகமாக்கியது. வேணும், சாய்ஸ் உங்களுடையது. தேசமா இல்ல பெத்த மகனா? அஜய் ரத்தோர் ஒரு நிமிடம் கண்களை மூடினார். அவனது தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தது. ஆனால் மறுபுறம் மகனின் மரண ஓலம் அவனது தேசபக்தியை மெல்ல கொன்றது. அஜய் ரத்தோர், என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். அன்று இரவு மகனை காப்பாற்ற இந்திய இராணுவத்தின் ரகசிய ஏவுகணை பாதையின் ஒரு சிறிய வரைபடத்தை அஜய் ரத்தோர் ஆன்லைன் மூலமாக ஆண்ட்ரூவிற்கு அனுப்பினார். ஒரே ஒரு முறை குடும்பத்திற்காக செய்த அந்த தவறு அஜய் ரத்தோரை மீள முடியாத ஒரு அந்தகார பாதையின் அடிமையாக்கியது. பேராசையின் உச்சம். நிழல் உலக
மாஸ்டர் மைண்ட் ஆரம்பத்தில் பயத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் தவித்த அஜய் ரத்தோர் அடுத்த சில மாதங்களில் ஆண்ட்ரூ பிலிப்ஸ் அனுப்பிய ஹவாலா பணத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்ததும் முற்றிலும் மாறத் தொடங்கினான். சொகுசு கார்கள், சுவிஸ் வங்கி கணக்குகள், லண்டனில் மகனுக்கு தனி பங்களா என பணம் அவனது நேர்மையை கபளீகரம் செய்தது. சிறிது காலத்திலேயே அவனுக்கு டெல்லி சவுத் பிளாக்கில் ஆயுத கொள்முதல் துறையின் முதன்மை தலைவர், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் வெப்பன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பதவி கிடைத்தது. இது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட். இனி இவனது ஒற்றை கையெழுத்து இல்லாமல் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுதமும் இந்தியாவிற்குள் நுழைய முடியாது என்ற நிலை உருவானது. பணப்பசி வெறியாக மாற விக்ரம் சிங்கானியா போன்ற மாஃபியா பில்லியனர்களுடன் நேரடியாக கைகோர்த்தான் அஜய். நாட்டின் ரகசியங்கள் ஏலத்திற்கு விட்டு இந்தியாவின் ஆகச்சிறந்த பாதுகாப்பு வலயங்களான ஏவுகணைகள் மற்றும் ரஷ்யாவின் S-200 ஏவுகணைகளின் ரகசிய ரேடார் அதிர்வெண்களை, ரேடார் ஃப்ரீக்வன்சிஸ், ஆண்ட்ரூவிற்கு பல 100 கோடிகளுக்கு விற்றான். இதன் மூலம் எதிரி நாடுகள் நினைத்தால் இந்த ஏவுகணைகளை செயலிழக்க வைக்க முடியும் என்ற துரோகத்தை அரங்கேற்றினான். வைரஸ் லேபிற்கு இராணுவ பாதுகாப்பு தந்து டாக்டர் அரவிந்த் மாதவன் உருவாக்கிய டாக் சஞ்சீவினி வைரஸை நல்லமலா காட்டுக்குள் ரகசியமாக சோதனை செய்ய தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பகுதியை சுற்றி 50 கிலோமீட்டருக்கு இராணுவ துப்பாக்கிச் சூடு பயிற்சி களம், ரெஸ்ட்ரிக்டட் மிலிட்டரி ஜோன் என்று போலி அறிவிப்பு வெளியிட்டு முடக்கினான். டெல்லி ரகசிய கட்டுப்பாட்டு அறையில் அஜய் ரத்தோரின் இந்த அசாத்தியமான மற்றும் நம்ப முடியாத கடந்த கால வரலாற்று கோப்புகளை திரையில் படித்து முடித்த ஜீவா அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றான். ஜீவா தன் தலையில் கை வைத்தபடி பரபரப்பாக, டே ஹரிஷ், இவன் மனுஷனா இல்லை மிருகமாடா? பிரசிடென்ட் மெடல் வாங்கின ஒரு ஆர்மி ஆஃபீஸர் எப்படிடா இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா துரோகியாக மாற முடியும்? பெத்த பையனோட கடனை அடைக்க ஆரம்பித்தவன் இன்னைக்கு நம்ம நாட்டோட மெயின் மிசைல் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு வரைக்கும் விற்றுருக்காண்டா. இவனோட இந்த டபுள் கேம் மைண்ட் ப்ளோயிண்டா. வெளியே செம்ம டிசிப்ளின், உள்ள பக்கா டெரரிஸ்ட். ஹரிஷ் தன் ஓவர்கோட் பையில் கைகளை விட்டபடி கண்கள் கூர்மையாக, துரோகம் எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க முகத்திலேயோ இல்லை நாம் ரொம்ப நம்புகிற யூனிஃபார்ம் போர்த்தியோ தான் ஜீவா வரும். அஜய் ரத்தோர் ஒரு சயின்டிஃபிக் கிரிமினல் மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்கான். ஆர்மி சீஃப்க்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறதுனால இவன் பண்ணுற எந்த அசைவையும் யாரும் சந்தேகப்படலை. ஜீவா, ஆமாம் ஹரிஷ், இப்போ இவன் விக்ரம் சிங்ஹானியா கூட சேர்ந்து அந்த நல்லமலா காட்டுக்குள்ளே இருக்கிற போலி சாம்பிளை எடுக்கிறதுக்காக தன் சொந்த அடியாட்களை அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவனை எப்படி தூக்க போகிறோம்? அவன் இவ்வளவு நாளாக ஆர்மி யூனிஃபார்மை தனக்கு கவசமாக பயன்படுத்தினான் ஜீவா. ஆனால் இன்னைக்கு நைட் அதே யூனிஃபார்ம் அவனுக்கு கைவிலங்கா மாறப்போகுது. ஜீவா, ஆர்மி சீஃப் அண்ட் கமாண்டோ டீமை ரெடி பண்ணு. அஜய் ரத்தோர் நாட்டை காட்டி கொடுத்து வாங்கின அந்த பணத்தோட சொகுசை அனுபவித்த அதே சவுத் பிளாங்க் ஆஃபீஸ்லேயே வச்சு அவனோட ஆட்டத்தை முடிக்கிறோம். லெட்ஸ் கோ. இருவரும் அஜய் ரத்தோரின் நிழல் உலக சாம்ராஜ்யத்தை வேறறுக்க சிங்கநிகர் ககம்பீரத்தோடு களமிறங்கினர். விக்ரம் சிங்ஹானியா மரணங்களின் அதிபதி, த கார்ப்பரேட் டீமன், மும்பையின் அரபிக்கடல் அலைகள் மோதும் நாரிமன் பாயிண்ட் பகுதியில் வானுயர்ந்து நிற்கும் சிங்ஹானியா குளோபல் டவர்ஸ், அதன் 50வது மாடியில் முற்றிலும் கண்ணாடிகளால் ஆன சொகுசு அறையில் அமர்ந்திருந்தான் விக்ரம் சிங்ஹானியா. உலக புகழ் பெற்ற பத்திரிகையின் அட்டை படத்தில் அவனது முகம்தான் ஜொலித்து கொண்டிருந்தது. தலைப்பு: இந்தியாவின் ஆகச்சிறந்த கொடையாளி மற்றும் மருத்துவ உலகின் இரட்சகன். ஆனால் அந்த பளபளப்பான கார்ப்பரேட் புன்னகைக்கு பின்னால் ஒட்டுமொத்த உலக மக்களையே வெறும் லாப நோக்குக்கான எலிகளாக நினைக்கும் ஒரு கொடூரமான பில்லியனர் சாத்தான் ஒளிந்திருந்தான். இவனது இருமுக ஆட்டம், பகலில் கடவுள், இரவில் சாத்தான். விக்ரம் சிங்ஹானியாவின் இருமுக நடிப்பு, டூ வே ஆக்டிங், உலகையே ஏமாற்றி வைத்திருந்த ஒரு அசாத்திய வித்தை. பகலில் நல்லவன் உலக நாடுகளின் உச்சி மாநாடுகளில் அமர்ந்து கொண்டு ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவம், ஆப்பிரிக்க குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசிகள் என்று பேசி உலக சுகாதார அமைப்புகளிடம் இருந்து விருதுகளை வாரி குவிப்பான். இந்தியாவில் அவனது சிங்ஹானியா ஃபவுண்டேஷன் மூலம் நூற்றுக்கணக்கான இலவச மருத்துவமனைகள் இயங்குவது போல காட்டி மக்களின் பார்வையில் ஒரு கடவுளாகவே வாழ்ந்து வந்தான். இரவில் அரக்கன் அவனது 50 மாடி சொகுசு பங்களாவின் ரகசிய நிலத்தடி அறைகளில் உலகையே அச்சுறுத்தக்கூடிய பயோ ஆயுதங்களை, பயாலாஜிக்கல் வெப்பன்ஸ் உருவாக்குவதற்கான திட்டங்கள் தீட்டப்படும். அவனுக்கு உறவுகள், பாசம், காதல் எதுவுமே கிடையாது. அவனது தாரக மந்திரமே இதுதான்: டிமாண்ட், இல்லைன்னா நாமளே அதை உருவாக்கணும். வியாதி வந்தாத்தான் மருந்து விற்கும், வியாதியே வரலனா நாமளே ஒரு வியாதியை உருவாக்கணும். 3 திமிங்கிலங்களின் கூட்டணி, மரணத்தின் முக்கோணம். விக்ரம் சிங்ஹானியா தனியாக இயங்கவில்லை.
அவனது பேராசைக்கு சர்வதேச பலத்தை தந்தது ஆண்ட்ரூ பிலிப்ஸும் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பை தந்தது லெப்டினன்ட் ஜெனரல் அஜய் ரத்தோரும் தான். இவர்கள் மூவரும் இணைந்த அந்த புள்ளிதான் நிழல் உலக அரசாங்கம். ஆண்ட்ரூ பிலிப்ஸ் உடனான தொடர்பு விக்ரமிற்கு வெறும் பணக்காரனாக இருந்தால் மட்டும் போதாது, உலக பொருளாதாரத்தையே தன் விரல் அசைவில் வைக்க வேண்டும். அதற்கு ஆண்ட்ரூவின் சர்வதேச உளவு நெட்வொர்க் தேவைப்பட்டது. ஆண்ட்ரூ மூலமாகத்தான் சிறையில் வாடிக்கொண்டிருந்த டாக்டர் அரவிந்த் மாதவனை விக்ரம் விலைக்கு வாங்கினான். அரவிந்திற்கு தேவையான அதிநவீன ஆய்வகங்கள், ரகசிய நிதிகள் அனைத்தையும் தன் ஹவாலா நெட்வொர்க் மூலம் விக்ரம் தான் வாரி இறைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.